अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। वन्देऽहं श्रीगुरो श्रीयुधपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं दंशजीवं सात्वैतं शावदूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगद्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यस्य कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृन्द। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं भङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। பகவத்கீதை அத்தியாயம் 10 ஸ்லோகம் 10. தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாம் உபயாந்தி தே. எனது அன்பு தொண்டில் இடையராது ஈடுபட்டுள்ளவர்களுக்கு என்னிடம் வந்தடைவதற்கான தேவையான அறிவை நானே வழங்குகிறேன். இல்லையா? சத்துஸ்லோகி பகவத்கீதை பார்த்துட்ருக்கோம். இப்போ அதில் 3வது ஸ்லோகம் பார்க்குறோம் இல்லையா? முதல் ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், ஜட ஆன்மீக உலகங்கள் அனைத்திற்கும் மூலம் நானே அப்படின்னு சொல்லி அதில் நம்ம பார்த்தோம். கிருஷ்ணர் தான் உன்னத அனுபவிப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே பகவானை பற்றி யார் ஒருவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் பகவானுடைய அன்பு தொண்டில் முழுமையாக ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ 2வது ஸ்லோகத்தில் தூய பக்தர்களுடைய அறிகுறிகள், அவங்க எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. நம்ம அது பார்த்தோம். அதுக்கப்புறம் இதில் யார் ஒருவர் பகவானிடம், ஏன்னா நம்ம எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த ஒரு சுதந்திரத்தை நம்ம சரியாக உபயோகித்து திரும்பி நம்ம பகவானிடம் போக வேண்டும் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே நம்ம உதட்டளவில் சொல்கிறதில்ல, மனதார உள்ளூர உண்மையிலேயே யார் ஒருவர் விரும்புகிறார்களோ இப்போ அவர்களுக்கு தன்னிடம் வந்தடைவதற்கான தேவையான அறிவை பகவானே வழங்குகிறார். அதுதான் ததாமி புத்தி யோகம் தம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ என்னென்னா யார் ஒருவர் போகணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்களோ, ஏன்னா அதனால தான் பகவான் சொல்லப்படுது. ஏன்னா பகவான் சொல்கிறாங்க, என்னுடைய பக்தன் என்றும் அழிவதில்லை அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பக்தன் என்றுமே வீழ்ச்சி அடைவதில்லை. ஏன்னா பக்தர்களுடைய பொறுப்பை பகவான் ஏற்றுக்கொள்கிறார்.
அதனால் வந்து பக்தர்கள் வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏதோ ஒரு சில சமயத்தில் வீழ்ச்சி அடைகிற மாதிரி தெரிந்தாலும் இல்லையா, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அவங்க வந்து வேற ஒரு பாதை வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் திரும்பி பகவானிடம் வர்றதற்கான அந்த சூழ்நிலை பகவானே ஏற்படுத்தி தருகின்றார். அந்த மாதிரி வந்து ஒரு தவறான பாதையில் வந்து அவங்க சென்று இருந்தாலும் அவர்களை சாதுவாக கருத வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி பார்த்தோம். முந்தைய ஸ்லோகத்தில் வந்து பார்த்தோம். இது அந்த முந்தைய ஸ்லோகம்ல அதுக்கு முன்னாடி பகவத்கீதையிலே வந்து முன்னாடி வந்து வருது. இப்போ அவர்களை வந்து சாதுவாகவே கருத வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்து பகவான் சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த பிறவியில் வந்து முடிக்கலை அப்படின்னாலும் அடுத்த பிறவியில் மீண்டும் தொடர்வதற்கான ஒரு வாய்ப்பு. சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேகே, மிக உயர்ந்த பக்தி சேவை செய்து அதிகமாக பக்தி சேவையில் ஈடுபட்டும் அதை வந்து முடிக்க முடியலை அப்படின்னாலும் ஒரு பிராமணர் குடும்பத்தில் பிறப்பதற்கான வாய்ப்பு. ஒரு சிறிதளவு பக்தி தொண்டு செஞ்சுருந்தாங்கன்னா ஒரு உயர்குலத்தில்னா இது ஒரு வசதியான ஒரு செல்வந்தர் குடும்பத்தில் பிறப்பதற்கான ஒரு வாய்ப்பை வந்து பகவான் வந்து வழங்குகிறார். இப்போ வந்து எப்படி இருந்தாலும் பார்த்தோம்னாலும் பக்தி செய்வது இழப்பே இல்லை. எப்படி செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து நன்மைதான். இப்போ அதுதான் வந்து சொல்லப்படுது. ஆனால் திரும்பி யார் ஒருவர் வந்து பகவானிடம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பகவான் அறிவை வழங்குகின்றார். அதுதான் இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அகாமக சர்வகாமோவா மோக்ஷகாமோ விதாரதி தீவிரேன பக்தி யோகேன விஜேத புருஷம் பரம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒருவர் வந்து ஆசை உள்ளவராக இருந்தாலும், எந்த விதமான ஆசை இல்லாதவனாக வந்து இருந்தாலும், இல்லை சித்திகளை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அந்த மாதிரி ஒரு ஆசை இருந்தாலும் அவர்கள் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே வழிபட வேண்டும். தீவிரேன பக்தி யோகேன அப்படின்னு சொல்லி வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்லோகத்தில் புத்தியோகம் என்னும் சொல் மிகவும் முக்கியமானதாகும். 2ஆம் அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கும் போது நான் உனக்கு பற்பல விஷயங்களை கூறினேன். இப்போது புத்தி யோகத்தின் பாதையை உனக்கு உபதேசிக்கின்றேன் என்று பகவான் கூறியது நமக்கு நினைவு இருக்கலாம். அந்த புத்தியோகம் இங்கே விளக்கப்படுகிறது. கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதே புத்தியோகம். அதுவே உன்னதமான புத்தி. புத்தி என்றால் அறிவு, யோகம் என்றால் ஆன்மீக செயல்கள் அல்லது ஆன்மீக முன்னேற்றம். முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி செல்லும் முயற்சியுடன் பக்தி தொண்டில் கிருஷ்ண உணர்வை பூரணமாக ஒருவன் ஏற்கும் பொழுது அவனது செயல் புத்தியோகம் எனப்படுகிறது. இல்லையா, புத்தியோகம்னா என்ன அப்படின்னு சொல்லி அந்த டெஃபினிஷன் இல்லையா. புத்தியோகம்னா என்னன்னா, முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பி செல்லும் முயற்சியுடன் பக்தி தொண்டில் கிருஷ்ண உணர்வில் பூரணமாக ஒருவன் ஏற்கும் பொழுது அவனது செயல் புத்தியோகம் எனப்படுகிறது. இதுதான் வந்து புத்தியோகம். கிருஷ்ணருக்காக செயல்படும் போது தான் வந்து தனது புத்தியை பகவானுக்காக வந்து அவன் பயன்படுத்துகிறார். அதுதான். இப்போ யோகா அப்படின்னா என்னென்னா ஆன்மீக செயல்கள் அல்லது ஆன்மீக முன்னேற்றம். யோகம்னா பகவானோட இணைப்பது, அதுதான் வந்து உண்மையான யோகம். இல்லையா, 6வது அத்தியாயத்தில் வந்து இந்த யோகத்தை பற்றி விளக்கும்போது கடைசியில் பகவான் வந்து சொல்லி முடிக்கிறார் இல்லையா, யோகினாம் அப்படி சர்வேஷாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தில் வந்து யார் ஒருவர் வந்து என்னுடைய பக்தி தொண்டில் இல்லை என்னை இடையராத நினைப்பவர் இல்லையா, பகவானோடு எப்போவுமே வந்து அது தொடர்பில் இருப்பது தான் அதுதான் உண்மையான யோகா. இங்கே நம்ம வந்து செய்கிற இந்த உடற்பயிற்சி எல்லாமே வந்து யோகா வந்து கிடையாது, பகவானோடு இணைப்பது. யோகம் அப்படின்னாக்கா அதுக்கு விளக்கம் வந்து மீனிங் என்னென்னா இணைப்பு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டப்போ பகவானோடு இணைப்பது தான் வந்து உண்மையான யோகம். அதுதான் ஆன்மீக செயல்கள். வேறு விதமாக கூறினால் ஜட உலகின் பந்தத்திலிருந்து வெளியேறுவதற்கான வழிமுறை புத்தியோகம் எனப்படும். முன்னேற்றத்தின் இறுதி இலக்கு கிருஷ்ணரே. மக்கள் இதனை அறியார்கள். எனவேதான் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு மற்றும் பக்தர்களின் உறவு மிகவும் முக்கியமானது இல்லையா. அப்போ இந்த மாதிரி கிருஷ்ண உணர்வின் செயல்கள் எந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சாதாரணமான நமக்கு வந்து தெரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் வந்து சொல்லப்படுது சாஸ்திரத்தை வந்து நாம் அணுக வேண்டும், ஒரு ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இல்லையா. எல்லா இடத்துலையும் வந்து வலியுறுத்தப்படுது இல்லையா. சதுஸ்லோகி அந்த பாகவதத்திலேயும் வந்து பகவான் அந்த ஆன்மீக குருனுடைய முக்கியத்துவத்தை வந்து அங்கே சொல்கிறார். ஏன்னா அந்த ஆன்மீக செயல்கள் செய்வதற்கான அந்த வழிமுறை வந்து அபிதேயா அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ அந்த அபிதேயா வந்து நம்ம செய்யணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து தனியாக வந்து செய்ய முடியாது இல்லையா. நம்ம வந்து ஆன்மீக குருவுடைய வழிகாட்டல் இல்லாமல் வந்து நம்ம செய்வது வந்து
ரொம்ப ரொம்ப கடினம். அப்போ அந்த ஆன்மீக குருவினுடைய வழிகாட்டுதலை வந்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இப்போ அந்த ஆன்மீக குருவினுடைய வழிகாட்டுதலின் மூலமாகத்தான் நாம் வந்து எப்படி வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அந்த கிருஷ்ண உணர்வின் மூலம் எப்படி பக்தி தொண்டு சேவையை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடியும். ஒரு செகண்ட் இருங்க. அப்போ இந்த ஆன்மீக குருவுடைய கருணையால் மட்டும்தான் நம்ம வந்து இது எல்லாமே வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கை எப்படிப்பட்டது, ஏன்னா ஒரு பக்தர் வந்து இந்த துன்பங்களிலிருந்து யார் ஒருவர் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்களோ அவங்க வந்து ஆன்மீக குருவை அணுகுனா போதும். ஆனால் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மரியாதைக்காக இல்லையா, ஒரு கௌரவத்துக்காக இதுக்காகலாம் வந்து ஆன்மீக குருவை வந்து நம்ம அணுகக்கூடாது இல்லையா. 4வது அத்தியாயத்திலே வந்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, எந்த மாதிரி வந்து அணுக வேண்டும். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்திதே ஞானம் ஞானின தத்துவதர்ஷினக அப்படின்னு சொல்லி ஆன்மீக குருவை அணுகி உண்மையை அறிய முயற்சி செய். எப்படி தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் உனக்கு ஞானத்தை அளிக்க முடியும் இல்லையா. தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களிடமிருந்து நாம் வந்து அறிய வேண்டும். இப்போ தன்னுணர்வு அப்படின்னா தன்னை உணர்ந்தவர்கள்னால் நான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த ஆத்ம தளத்திலிருந்து செயல்படுபவர்கள் இல்லையா. அவங்க எல்லாமே வந்து அதை உணர்ந்திருக்காங்க. இப்போ அந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட இருந்து நம்ம அணுகி அடிபணிந்து, அதுவும் வந்து அவங்க எவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து தோற்கடிக்க வேண்டும், அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம கேள்விகள் கேட்காம எப்படி பணிவான மனப்பான்மையுடன் அந்த நம்ம வந்து கிருஷ்ணரை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லை. அதுதான் வந்து நிறைய இடத்துல வந்து ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் பகவத்கீதையிலையும் சில பிரபுபாதர் வந்து ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய பொருளுரைகள் சொல்லும்போது அர்ஜுனன் வந்து எப்படி கேட்டார் அது ரொம்ப முக்கியம் இல்லையா. அர்ஜுனனுடைய மனநிலையிலிருந்து கேட்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி வந்து கேட்டார் அப்படின்னு சொல்லி இதே வந்து பாருங்களேன், நீங்கள் ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் பார்த்தீங்கன்னாலும் அதில் வந்து சுகதேவ கோஸ்வாமி கிட்ட பரிசுத்த மகாராஜா வந்து கேள்விகள் கேட்பது எல்லாமே வந்து பணிவுடன் அப்படின்னு சொல்லி வந்து வரும். இதே வந்து நாரத முனிவர் இதில் பிரம்மதேவர்கிட்டையும் கேட்கும்போதும் தாழ்மையுடன் அப்படின்னு சொல்லி பணிவுடன், இந்த எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் வந்து அந்த வார்த்தைகள் வந்து வரும். இதே சூத கோஸ்வாமியிடம் வந்து முனிவர்கள் கேட்கும்போதும் அவங்களும் இதே பணிவான மனப்பான்மையில் வந்து கேட்பாங்க. இப்போ அந்த ஸ்லோகமெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாமே வந்து நம்ம கவனித்து படிப்பது. ஏன்னா பிரபுபாதர் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளோ விளக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ அதில் ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா. இதை இப்போ நம்ம வந்து இந்த ஸ்லோகம் வந்து நம்ம சொல்லிடுறோம் இல்லையா, மொழிபெயர்ப்பு படிச்சுட்டு நம்ம வந்து ஒரு மீனிங் வந்து சொல்லிவிட்டு நம்ம வந்து அடுத்தது போயிடுவோம். ஆனால் இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து நம்ம நிறைய விளக்கங்கள் வந்து கொடுக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு வந்து அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளோ அர்த்தங்கள் வந்து இருக்குது. அதனால தான் பிரபுபாதர் வந்து இந்த ஸ்லோகத்துக்கும் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தமும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம், ஒரே வார்த்தை இருக்கும் சமஸ்கிருதத்தில் ஸ்லோகத்தில், அதே வார்த்தை வேறு இடத்துல அந்த ஸ்லோகத்தில் அந்த சமஸ்கிருத வார்த்தைக்கும் அந்த மொழிபெயர்ப்பு வந்து பார்த்தோம்னா மீனிங் மாறும். பாருங்கள், பிரபுபாதர் வந்து பாருங்களேன் சமஸ்கிருதத்திலே அவ்வளோ கை தேர்ந்தவராக இருக்கிறார் இல்லையா. நம்மளாலலாம் முடியாது புரிந்து கொள்ள. அதனால தான் நமக்கு புரியறதுக்காக தான் அந்த வார்த்தை அர்த்தம் வந்து கொடுத்துருக்காங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னாலும் இந்த மொழிபெயர்ப்புக்கும் பொருளுரைக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்போ நம்ம தியான யோகம் வந்து படித்தோம் 6வது அத்தியாயத்தில். இப்போ அதில் பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா தியான யோகத்தை பற்றி தான் பகவான் வந்து அங்கே விளக்குகிறார். ஆனால் பொருளுரையில் பிரபுபாதர் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா பக்தி தொண்டு தான் உயர்ந்தது, பக்தி தொண்டு தான் செய்ய வேண்டும். அங்கே தலைப்பு என்ன தியான யோகம், ஆனால் தியான யோகத்தை பற்றி விளக்கலை. ஏன்னா இந்த கலியுகத்தில் அது சாத்தியம் இல்லை, நம்மளால் செய்ய முடியாது இல்லையா. ஏன்னா கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிறதுக்கே நம்ம கவனமே வரலை இல்லையா. ஒரு தடவை ஹரே கிருஷ்ண கவனத்தோடு நம்ம சொன்னோமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா கலியுகத்தில் அந்த அளவுக்கு மன சஞ்சலமான ஒரு நிலையில் வந்து எல்லாருமே வந்து இருக்காங்க. இப்போ அதனால் வந்து பக்தி யோகம்தான் இது சிறந்தது. அப்போ இந்த வழிமுறையை வந்து நமக்கு தெரிந்து கொள்வது, இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி அந்த புத்தி யோகம், இந்த வழிமுறையை நமக்கு தெரிந்து கொள்வது நம்மளால் புரிந்து கொள்ள முடியுமா, நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக முடியாது. ஒரு ஆன்மீக குருவை அணுகும்போது மட்டும்தான் நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடியும். இந்த சாஸ்திரமும் வந்து பார்த்தோம்னாலும் நம்ம பகவத்கீதையே வந்து பார்த்தோம் நம்மளே படிக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம தவறாக புரிந்து கொள்வோம். ஏன்னா ஞானம் வந்து பகவான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. ஆனால் அந்த விஞ்ஞானம் வந்து என்ன ஆகுதுன்னா ஆச்சாரியர்களுடைய இருதயத்தில் வந்து பகவான் வந்து அங்கே வச்சுருக்காங்க. அவர்களை பக்தர்களுக்கு சேவை செய்து அவர்களை அணுகி நம்ம வந்து சேவை செய்யும்போது மட்டும்தான் அந்த உண்மைகள் வந்து நமக்கு வெளிப்படுத்தப்படும். இதுதான் வழிமுறை, வேறு வழியே இல்லை, இதுதான் வழி.
அதான் வந்து சொல்லப்படுது. ஆன்மீக குருவுடைய முக்கியத்துவம் வந்து நிறைய இடத்துல இல்லை, நிறைய சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்படுது. அதான் வந்து ஸ்ரீ விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரர் குரு அஷ்டகத்தில் வந்து பாடம் சாக்ஷாத் ஹரித்வேனா சமஸ்த சாஸ்திரை அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லா சாஸ்திரங்களும் ஆன்மீக குருவுடைய முக்கியத்துவத்தை, அவங்களுடைய புகழை வந்து பறைசாற்றுகின்றன. ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆன்மீக குருவுடைய கருணை. இப்போ பக்தர்களுடைய சங்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ அவங்களுடைய சங்கத்திலிருந்து படிக்கும்போது மட்டும்தான் நமக்கு அந்த உண்மை வந்து வெளிப்படும், இல்லைன்னா வெளிப்படாது. இப்போ அதுதான் அந்த இடத்துல தான் வந்து பகவான் அந்த ரகசியத்தையே வந்து வைத்திருக்கிறார். இதன் மூலமாக மட்டும்தான் நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் இப்போ கிருஷ்ணரே இலக்கு என்பதை அறிய வேண்டும். இலக்கினை நிர்ணயித்த பிறகு முன்னேற்றத்தை நோக்கி பயணம் படிப்படியாக செல்ல இறுதியில் குறிக்கோள் அடையப்படுகிறது இல்லையா? நம்முடைய இலக்கு என்ன? அர்ஜுனன் வந்து எப்படி வந்து கேள்வி கேட்டார்னா, கிருஷ்ணா நான் உங்களை வந்து தெரிந்து கொள்ளணும், அந்த ஒரு நோக்கத்தோடு மட்டும்தான் அர்ஜுனன் வந்து கேட்டது. அதனால தான் வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை வந்து முழுமையாக புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால தான் கடைசியில் வந்து கிருஷ்ணர் தான் எல்லாமே, இறுதி இலக்கு கிருஷ்ணர் தான், கிருஷ்ணரை தவிர வேறு எதுவுமே இல்லை, கிருஷ்ணர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு தான் கரிசியை வச்சனம் தவ, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ இதுதான் அப்போ வந்து என்னென்னா, கிருஷ்ணரை புரிந்து கொள்வதற்காக மட்டுமே வந்து நான் வந்து அணுக வேண்டும். ஏன்னா மற்ற எது கேட்டாலும் கிடைக்கும். ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து எப்படின்னா சிந்தாமணிக்கல் மாதிரி, நம்ம எதை நோக்கி எதை வேண்டி வந்து நம்ம அணுகிறோமோ எல்லாமே நமக்கு கிடைக்கும் இல்லை. இதே வந்து பார்த்தோம்னா பாருங்கள், துருவ மகாராஜா வந்து அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, தவம் செய்தது நான் வந்து பகவானை வந்து பார்க்கணும். எப்படி? ஏன்னா அப்பா வந்து அவங்களுடைய சித்தி வந்து அப்பா மடியில் உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து தள்ளி விட்டுட்டாங்க. அப்போ வந்து நீ வந்து வரணும், நீ இந்த அப்பா மடியில் உட்காரணும் அப்படின்னாக்கா நீ என்னுடைய கர்ப்பத்தில் வந்து பிறந்திருக்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க மறைமுகமாக, நீ வந்து போய் இறந்துரு, நீ வந்து இறந்த பிறகு திரும்பி என்னுடைய வயிற்றில் வந்து மகனாக பிறந்தன்னா வந்து அரசருடைய மடியில் வந்து உட்காரலாம். இப்போ இது வந்து துருவ மகாராஜாவுக்கு வந்து ரொம்ப மனது வருத்தமாயிருச்சு. அப்போ வந்து என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா, அவர்களுடைய தாத்தா யார் அப்படின்னாக்கா பிரம்மதேவர், அவர்களை விட எனக்கு உயர்ந்த நிலை வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து தவம் செய்தார். இப்போ அதுவும் வந்து ஆனால் பகவானை தரிசனம் செய்த உடனே வந்து ஐயோ நான் வந்து ஒரு அற்பமான ஒரு இதுக்காக வந்து பகவானை வந்து நான் அணுகிட்டேனே அப்படின்னு சொல்லி வந்து அவங்க நினைக்கிறாங்க. இப்போ அதுக்கப்புறம் தான் வந்து தெரிந்து கொள்ள முடியுது. ஆனால் இருந்தாலும் எனக்கு எதுவுமே ஆசை இல்லை அப்படின்னு கேட்டாலும், ஆனால் எந்த நோக்கத்துக்காக வந்து துருவ மகாராஜா தவம் செய்தாரோ அதையும் பகவான் அவருக்கு கொடுத்தார் இல்லையே. எத்தனையோ லட்சம் வருடங்கள், ஏன்னா சத்தியுகத்தில் நடந்ததுனால ஆயுட்காலம் வந்து லட்சம் வருடங்கள்னால எத்தனையோ வருடங்கள் வந்து அவங்க இங்கே ஆட்சி செய்த பிறகு அதுக்கப்புறம் துருவலோகத்திற்கு போகிறதுக்காக, ஏன்னா எல்லா உலகமும் இந்த அழியும் போதும் அழிவு காலத்தில் பிரளய காலத்தில் துருவலோகம் அழியாதாமா, ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து விளக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த லோகத்தை பகவான் அளித்தார் இல்லையா. என்ன கேட்டோமோ எல்லாமே நமக்கு இதிலேருந்து கிடைக்கும். ஆனால் நம்முடைய நோக்கம் வந்து அது கிடையாது. நோக்கம் வந்து என்னென்னா, கிருஷ்ணரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கிருஷ்ணரை தெரிந்து கொள்ளும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே வந்து பின்தொடர்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இப்போ அதுதான் இப்போ கிருஷ்ணரே இலக்கு என்பதை அறிய வேண்டும், அதான் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இலக்கு நிர்ணயித்த பிறகு இப்போ அதை வந்து நோக்கி போகக்கூடிய அந்த பயணம் வந்து நாம் செய்யணும் இல்லையா. அப்போ அதை பாதையை வந்து நம்ம எப்படி தெரிந்துக்கலாம் அப்படின்னாக்கா, அதுக்காக தான் வந்து ஆன்மீக குருவை வந்து அணுக வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ பகவான் வந்து எப்படின்னா நமக்கு 2 விதத்திலிருந்து நமக்கு வழிகாட்டுகிறார். ஒன்று வந்து சைத்திய குருவாக நம்முடைய இருதயத்தில் பரமாத்மாவாக இருந்து நமக்கு உள்ளிருந்து வழிகாட்டுகிறார். இரண்டாவது வந்து எப்படின்னா ஆன்மீக குருவாக நமக்கு வெளியிலிருந்து நமக்கு வழிகாட்டுகிறார் இல்லையா. நமக்கு வந்து ஒரு பதில் வந்தும் ஒரு ஆன்மீக குருவிடம் இருந்து வந்தாலும் இல்லை அப்படின்னாக்கா நமக்கு வந்து அனுபவத்தின் மூலமாக வந்தாலும், இல்லைன்னா சாஸ்திரத்தின் மூலமாக வந்தாலும், இல்லைன்னா ஒரு பக்தரின் மூலமாக வந்தாலும், எப்படி இருந்தாலும் பகவானிடமிருந்து அந்த பதில் வந்து நமக்கு கிடைக்கிது. எப்படி வேணாலும் பகவான் வந்து நமக்கு பதில் சொல்லலாம். நமக்கு வந்து இதன் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ பகவான் அதான் இங்கே சொல்லப்படுது, அதாமே புத்தியோகம் தான், என்னிடம் வந்தடைவதற்கான அறிவை நானே வழங்குகிறேன். இப்போ குரு சாது சாஸ்திரம் இதன் மூலமாக வந்து நான் அணுக முடியும். கண்டிப்பாக அதிலிருந்து நமக்கு பதில் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு மூத்த பக்தர் அவங்களுடைய அனுபவம் வந்து சொன்னாங்க, அது ரொம்ப நல்லா இருக்குது, அதை நான் ஷேர் பண்ணுறேன். என்னென்னா நமக்கு வந்து எப்படி வந்து இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்கிது அப்படின்னு வந்து சொன்னாங்க. எப்படின்னா
25% வந்து நம்ம இந்த ஆன்மீக விஷயங்கள் வந்து படிக்கிறோம், கேட்கிறோம் இல்லையா? இப்போ இதன் மூலமாக நமக்கு வந்து அனுபவங்கள் வந்து கிடைக்குது, ஆன்மீக விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இது 25%. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, அதை வந்து நம்ம கேட்டு அதில் என்ன சொன்னாங்க, என்ன படித்தோம், அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதை வந்து நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? இப்போ அதில் வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு 25%, இப்போ 50% ஆயிடுச்சு இல்லையா? ஆன்மீக விஷயங்கள் வந்து நமக்கு தெரிந்து கொள்ள முடியுது. இப்போ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம்னா, இதை வந்து நம்ம வந்து மற்றவர்களுக்கு வந்து சொல்கிறோம் இல்லையா? அப்போ அதன் மூலமாக நமக்கு ஒரு 25%, 75% வந்து நமக்கு அந்த ஆன்மீக அனுபவம் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இந்த காலம், அந்த சூழ்நிலை வந்து நமக்கு வந்து உணர்த்துமாமா 25%. இந்த மாதிரி வந்து நமக்கு 100% வந்து நமக்கு இந்த மாதிரி நமக்கு அனுபவம் கிடைக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஓகே, இப்போ ஒருவன் தனது வாழ்வின் குறிக்கோளை அறிந்தும் பலநோக்கு செயல்களில் மயங்கி இருந்தால் அவன் கர்மயோகத்தில் செயல்படுகிறான். இல்லை, இப்போ அதான் பார்த்தோம் இல்லையா? நம்ம என்ன நோக்கி அணுகிறோமோ அது வந்து நமக்கு கிடைக்கும். எவனொருவன் கிருஷ்ணரே குறிக்கோள் என்பதை அறிந்தும் மன அனுமானத்தில் இன்பம் காண்கின்றானோ அவன் ஞான யோகத்தில் செயல்படுபவன் ஆவான். இப்போ குறிக்கோளை அறிந்து கிருஷ்ண உணர்வினாலும் பக்தி தொண்டினாலும் கிருஷ்ணரை முழுமையாக ஒருவன் நாடும்போது அவன் பக்தி யோகம் அல்லது புத்தி யோகத்தில் செயல்படுபவன் ஆகிறான். இதுவே முழுமையான யோகமாகும் இல்லையா? புத்தி யோகம்னா என்ன அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? வாழ்வின் குறிக்கோள் என்னென்னா கிருஷ்ணர் தான் இல்லையா? கிருஷ்ணரை அணுகுவது தான் நம்முடைய உண்மையான இலக்கு. அப்போ நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து அணுக வேண்டும். அப்போ கிருஷ்ணரை வந்து நம்ம அணுகும்போது தான் நமக்கு அந்த கிருஷ்ணர் தான் இலக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா எல்லா சாஸ்திரங்களுக்கும் வந்து ஒரே ஒரு கோட்பாடை தான் வந்து சார்ந்து இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, ஸ்மர்தவீக சததம் விஷ்ணு விஸ்மர்தவீக நாயி ஜாதுச்சித். நம்ம எப்பொழுதும் கிருஷ்ணரை நினைக்க வேண்டும், எப்பொழுதும் கிருஷ்ணரை மறக்கக்கூடாது. இப்போ இதுதான் நம்முடைய இலக்கு இல்லையா? அப்போ இந்த ஒரே ஒரு கோட்பாடு தான் மற்ற எல்லா கோட்பாடையும் வந்து எல்லா சாஸ்திரமும் வந்து இது சார்ந்து இருக்குது. இது இப்போ அதை வந்து இலக்கு வந்து என்னென்னா, முதல்ல இங்கே பிரபுபாதர் சொன்னாங்க கிருஷ்ணர் தான் இலக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் தெரிந்தும் வந்து அவங்க வலநோக்கு செயல்களில் அவங்க வந்து மயங்கி இருந்தால் அவங்க வந்து செயல்படுவது கர்மயோகம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இப்போ இதே இது வந்து கிருஷ்ணர் தான் குறிக்கோள் அப்படின்னு சொல்லி தெரிந்தும் மன அனுமானத்தில் வந்து அவங்க செயல்பட்டாங்கன்னா அவங்க ஞான யோகத்தில் இருப்பதாக சொல்லப்படுது. ஆனால் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கிருஷ்ண உணர்விலும் பக்தி தொண்டிலும் செயல்பட்டால் அதுதான் உண்மையான யோகம், அதுதான் புத்தி யோகம் அப்படின்னு சொல்லி இங்கே பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. ஓகே, இப்போ இதுதான் முழுமையான யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இந்த பூரணமான யோகமே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலை ஆகும். ஓகே, இப்போ அந்த ஆன்மீக அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை பெற்று ஓர் ஆன்மீக இயக்கத்துடன் தன்னை தொடர்புபடுத்தி கொள்ளும் மனிதனிடம் முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான புத்தி இல்லையெனில் உள்ளிருக்கும் கிருஷ்ணர் அவனுக்கு அறிவுரை வழங்கி அதன் மூலம் அவன் இறுதியில் எவ்வித சிரமம் இன்றி தன்னை வந்தடைவதற்கு ஏற்பாடு செய்கிறார். அந்த நபர் தன்னை எப்போதும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தி அன்புடனும் பக்தியுடனும் எல்லா விதமான சேவைகளையும் செய்ய வேண்டும். இதுவே தகுதியாகும். அவன் கிருஷ்ணருக்காக ஏதாவது செயலை செய்ய வேண்டும். அச்செயல் அன்புடன் இருக்க வேண்டியது அவசியம். தன்னுணர்வு பாதையில் முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு பக்தனிடம் போதிய புத்தி இல்லாவிட்டாலும் அவன் பக்தி தொண்டினை நேர்மையுடனும் பக்தியுடனும் செயலாற்றினால் முன்னேற்றம் பெற்று இறுதியில் தன்னை வந்தடைவதற்கான வாய்ப்பினை பகவானே நல்குகிறார் இல்லையா? இப்போ இதுதான் வந்து சொல்லப்படுது. ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த இதில் இயக்கத்திற்குன்னு இந்த ஹரே கிருஷ்ணா இயக்கம் தான் சொல்லப்படுது. இப்போ அதில் வந்து போய் அதில் சரியான ஒரு அந்த சங்கத்தின் மூலமாக கிடைப்பதற்கான அந்த ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் நான் அந்த பக்தருக்கு வந்து உறுதியோட அன்போட பக்தியோட சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இது இருக்குது, அந்த நம்பிக்கை வந்து இருக்குது, அந்த உறுதி இருக்குது. இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு பக்தருக்கும் கூட வந்து என்ன ஆகுதுன்னா, அப்போ வந்து பகவானே வந்து அவர்களுக்கு வந்து வழிகாட்டுகிறார் இல்லையா? இது எல்லாருக்குமே வந்து நடக்காது, ஒரு சில ஆத்மாக்களுக்கு தான். அப்போ வந்து பக்தியோட அன்போட செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலே போதும் இல்லையா? இது வந்து பக்தி ரசாந்த சிந்துவில் வந்து அந்த மேற்கோள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு பிராமணர் வந்து ஏன்னா இதில் மானசீக பக்தியும் வந்து அது என்ன எத்தனையோ வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து சிலை மூலமாக வழிபடலாம் இல்லையா?
இப்போ அதுக்கப்புறம் விக்கிரகத்தின் மூலமாக சிலை விக்கிரகம் ஒன்று தான் இல்லையா? அப்போ வந்து வேறு சிலை மூலமாக வழிபடலாம். அதுக்கப்புறம் விக்கிரகத்தின் மூலமாக இல்லையா ஃபோட்டோ வச்சு நம்ம வந்து வழிபடுறது, வரைபடம், அதுக்கப்புறம் கல், மண் இந்த மாதிரி எல்லாமே சொல்லும் போதும் மானசீக வழிபாடும் வந்து நம்ம செய்யலாம். அதுவும் பகவான் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அதுதான் சொல்லப்படுது. ஏன்னா நோக்கம் வந்து என்னென்னா அன்புடனும் பக்தியுடனும் செய்ய வேண்டியது அவசியம். இதுதான் வந்து முக்கியம். இப்போ அன்புடனும் பக்தியுடனும் செய்வது இந்த மாதிரி செய்யும் போதும் பகவான் வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. இப்போ என்னென்னா அந்த அந்த பிராமணருக்கு வந்து என்னென்னா ஒரு பிராமணர் வந்து ரொம்ப வசதி எல்லாமே வந்து கிடையாது. அவங்க வந்து பொருள் வாங்கி பகவானுக்கு வந்து சேவை செய்யணும் அந்த மாதிரி ஒரு நிலை வந்தும் இல்லை அந்த சூழ்நிலை. இப்போ வந்து அவங்க என்னென்னா உபன்யாசம் கேட்குறதுக்காக வந்து போவாங்க. இந்த மாதிரி வந்து பகவானை பற்றி சொல்கிற அந்த உபன்யாசம் எல்லாமே வந்து கேட்கும்போது அப்போ வந்து அங்கேருந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி பகவானுக்கு மானசீகமாக கூட வந்து நம்ம சேவை செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த பக்தர் இந்த மாதிரியும் செய்யலாமா அப்படின்னு சொல்லி அந்த பிராமணர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மனதளவிலேயே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா புனித நதிகளுக்கும் போயும் அவங்க வந்து நீர் எல்லாமே வந்து கொண்டு வர்றாங்க. எல்லாமே கொண்டு வந்து பகவானுக்கு வந்து ஏன்னா மானசீகமாக தானே வந்து பண்ணுறாங்க. இல்லை உயர்ந்த தரமான அந்த ஒரு பாத்திரத்திலும் வெள்ளி பாத்திரம், தங்க பாத்திரம், இப்போ இதில் எல்லாமே வந்து அவங்க நேராகவே போனால் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி போகிற மாதிரி எல்லா புனித நதியிலையும் வந்து தண்ணி கொண்டு வந்து அபிஷேகம் செய்கிற மாதிரி அவங்க மானசீகமாக எல்லாமே வந்து செய்கிறாங்க. இப்போ இதை மாதிரி தொடர்ந்து பல வருடங்களாக செஞ்சுக்கிட்டே இருக்கும்போதும் ஒரு நாள் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சர்க்கரை பொங்கல் அதை வந்து அவங்க பகவானுக்கு வந்து அவங்களே குக் பண்ணுறாங்க. மானசீகமாக எல்லாமே நடக்குது. இப்போ வந்து அவங்க அந்த ரொம்ப ஆழ்ந்த இதில் வந்து தியானத்துலேருந்து அவங்க இந்த மாதிரி நினச்சதுனால அவங்க வந்து சர்க்கரை பொங்கல் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆன பிறகு அவங்க என்ன பண்ணி நினைக்கிறாங்கன்னா சர்க்கரை பொங்கல் ரொம்ப சூடாக இருந்தாலும் சுவையாக இருக்காது, அதனால் கொஞ்சம் ஆறுனா தான் சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க நிஜமாகவே முன்னாடி அவங்க செஞ்ச மாதிரி நினச்சி கை வச்சு விரல் வச்சு வந்து பார்க்குறாங்க. அது சுற்றுறது கை. அதுக்கப்புறம் தான் கண்ணை திறந்து பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க வெளியே செய்யவே இல்லை, செஞ்சது மானசீகமாக தான். ஆனால் இதை வந்து பகவான் வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ பகவான் வந்து உடனே வந்து சிரிக்கிறாங்க. லக்ஷ்மி தேவிக்கு வந்து புரியலையாமா எதுக்காக சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ உடனே வந்து பகவான் என்ன பண்ணுறாங்க, அவங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்து ஆன்மீக லோகத்திலேருந்து விமானம் வந்து வருது. புஷ்பக விமானம் வந்து அந்த பக்தரை வந்து வைகுண்ட லோகத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அதுதான் ஏன்னா பகவான் எல்லாவற்றையும் வந்து பார்க்கின்றார் இல்லையா? பரமாத்மாவாக இருந்து நம்ம எந்த மாதிரி வந்து பகவானுக்கு வந்து பக்தி சேவை செய்கிறோம் இல்லையா? அன்புடனும் பக்தியோடனும் நம்ம செய்யும்போது பகவான் வந்து அவற்றை ஏற்றுக்கொள்கிறார். இப்போ அதுதான் வந்து சொல்லப்படுது. அப்போ பகவான் வந்து அன்புடனும் பக்தியுடனும் செய்யும் போதும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் இல்லையா? நம்ம இதில் வந்து பார்த்தோம், நம்ம 9வது அத்தியாயத்திலையும் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி அப்படின்னு சொல்லி இல்லையா? அன்புடனும் பக்தியுடனும் ஒருவன் எனக்கு சேவை செய்யும்போது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய இது வந்து நம்ம சொல்லலாம். இது ஓகே, அடுத்த ஸ்லோகம் போயிடலாம். தேஷாம் ஏவானுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானம் ஜம் தமக நாசயம் ஆத்மபாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. அவர்களிடம் விசேஷ கருணை காட்டுவதற்காக அவர்களது இதயத்தினுள் வசிக்கும் நான் அறியாமையினால் பிறந்த இருளை ஞானமென்னும் சுடர்விடும் தீபத்தினால் அளிக்கின்றேன். பாருங்கள், ஏன்னா பகவான் வந்து உண்மையிலேயே பகவானுக்கு அந்த அன்பு தொண்டு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து விரும்பும் போதும் பகவான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பக்தரிடம் விசேஷ கருணை காட்டுவதற்காக எல்லாருடைய இதயத்திலும் பகவான் பரமாத்மாவாக இருக்கிறார் இல்லையா? அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அறியாமையினால் பிறந்த இருளை ஞானமென்னும் சுடர்விடும் தீபத்தினால் அளிக்கின்றேன் இல்லையா? அது ஞானம் வந்து அதான் முதல்ல சொல்லப்படுது இல்லையா, இந்த புத்தி யோகம். அதை வந்து பகவான் நமக்கு வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுது, அறியாமையினுடைய இருள் வந்து விளக்கப்படுது இல்லையா? இதுக்கு வந்து பெரிய விளக்கம் வந்து நம்ம கொடுக்கலாம். எப்படின்னா வந்து ஆனால் நேரம் வந்து குறைவாக இருக்கிறனால நம்ம வந்து சுருக்கமாக வந்து பார்க்கலாம். அப்புறம் பிரபுபாதர் வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த விளக்கத்தையும் வந்து நம்ம பார்க்கலாம். இது இப்போ தான் இதே வந்து நம்ம ஸ்ரீமத் பாகவதத்திற்கு வந்து எப்படி சொல்லப்படுதுன்னா, ஏன்னா வந்து நம்ம வந்து எல்லாரும் உயிர்வாளிகளும் வந்து பார்க்கும்போதும் மாயையினுடைய கட்டுப்பாட்டில் தான் நம்ம வந்து இருக்கின்றோம்.
இல்லையா? ஏன்னா மாயை வந்து எப்படி இருளானது. ஏன்னா இந்த உலகமே வந்து இருள் சூழ்ந்ததாக இருப்பதனால்தான், அறியாமையால் இருப்பதனால்தான் நமக்கு வந்து வெளிச்சம் வந்து தேவைப்படுது, சூரிய ஒளி இல்லையா? ஆன்மீக உலகம் எப்படிப்பட்டது இல்லையா? அங்கே பகவான் வந்து சொல்கிறாங்க இல்லையா, அங்கே சூரியன் தேவையில்லை, அதுக்கப்புறம் மின்சாரம் தேவையில்லை இல்லையா, எந்த ஒளியும் தேவையில்லை. ஏன்னா பகவானுடைய தேஜஸிலிருந்து வருகின்ற அந்த பிரம்ம ஜோதி தான் வந்து எல்லா இடத்துக்கும், எல்லா ஆன்மீக உலகங்களுக்கும் இல்லையா, ஆன்மீக உலகம் மட்டும் இல்லை, ஜட உலகத்திற்கு அந்த வெளிச்சம் வந்து வருது இல்லையா? ஏன்னா பகவானுடைய பிரம்ம ஜோதியிலிருந்து வந்து அந்த ஒளியின் மூலமாகத்தான் சூரியன் அந்த ஒளியை வாங்கி நமக்கு வந்து இங்கே வந்து ஒளி கொடுக்கின்றார். இதுதான் வந்து நடக்குது. ஆன்மீக உலகத்திற்கு சூரியன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை, நெருப்பு தேவையில்லை இல்லையா? ஏன்னா இந்த பௌதீக உலகம் வந்து அறியாமையால் நிறைந்தது. நம்முடைய மனமும் வந்து முக்குணங்களால் ஆனது. ஏன்னா மாயை வந்து இது எப்படின்னா இருள் சூழ்ந்தது. அது சூரியன் எங்கே இருக்கோ அங்கே இருள் வந்து இல்லை இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் சூரியன் கிருஷ்ணர் இருக்கும்போது அங்கே மாயைக்கு இடமில்லை. அப்போ வந்து பகவான் வந்து இந்த அந்த ஞானத்தை வந்து நமக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து இந்த அறியாமை இருளிலிருந்து நாம் வெளியே வருகின்றோம் இல்லை? இதே வந்து பார்த்து பாருங்களேன், ஸ்ரீமத் பாகவதத்தை வந்து நீங்கள் அந்த படத்துலேயும் உள்ளே வந்து நீங்கள் பார்த்துருந்தாலும் சில வியாசதேவர் வந்து அதை வந்து காட்டுவாங்க. ஸ்ரீமத் பாகவதம் வந்து புத்தகம் வந்து காட்டும்போது என்ன ஆகும்னா, அங்கே வந்து இந்த பிரகாசமாக இருக்கிற மாதிரி வந்து அது தெரியும். ஏன்னா நமக்கு வந்து எல்லாருக்கும் வந்து ஒளி வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த இது வந்து காட்டியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். இதே வந்து இன்னொரு இடத்துலையும் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து சொல்லப்படுது. எப்படின்னா, சுண்வதா ஸ்வகதா கிருஷ்ண புண்ணியஸ்ரவண கீர்த்தனக ஹிருத்யந்தோசி அபத்ராணி விதனோதி சுக்ருத் சதாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து பகவானுடைய வந்து உண்மையிலேயே பகவானை பற்றி கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ரத்தையோடு வந்து யார் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பகவானை பற்றிய லீலைகள் கேட்கும்போது அவங்களுடைய இருதயத்தில் இருக்கின்ற தேவையற்ற ஆசையை பகவானே அழித்து விடுகிறார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ வந்து பகவான் தான் முயற்சி செய்கிறார் இல்லையா? நாம் வந்து பகவானுக்கு அன்புடனும் பக்தியுடனும் சேவை செய்யணும்னு நினச்சாலே போதும். மற்ற எல்லா வேலையும் பகவானே கொடுக்கிறார், எல்லாமே பகவானே செஞ்சிடறாங்க. ஏன்னா நம்மளால் முடியாது. ஏன்னா நம்ம சைட்லேருந்து ஒரு பியூரிஃபிகேஷன், ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தூய்மைப்படுத்துவதற்கு நம்மளால் முடியாது. அதோ பகவானே அதை தூய்மைப்படுத்துகிறார். அந்த காலத்தினுடைய இந்த சூழ்நிலை வந்து ஏற்படுத்தி நமக்கு அந்த வாய்ப்பை வந்து நமக்கு எடுத்து பகவானே அதை வந்து தூய்மைப்படுத்துகிறார். அதை வந்து சொல்லப்படுது, அறியாமையினால் பிறந்த இருளை ஞானம் என்னும் சுடர்விடும் தீபத்தினால் அழிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டோம். இது இப்போ வந்து பொருளுரை பார்க்கலாம். காசியில் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்னும் கீர்த்தனத்தினை பகவான் சைத்தன்யர் பரவலாக பிரச்சாரம் செய்யும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அச்சமயத்தில் காசியில் மிக புகழ்பெற்ற பண்டிதரான பிரகாசானந்த சரஸ்வதி பகவான் சைத்தன்யரை உணர்ச்சி வசப்பட்டவர் என்று ஏளனம் செய்தார். பெரும்பாலான பக்தர்கள் அறியாமையின் இருளில் இருப்பதாகவும், தத்துவபூர்வமாக பார்த்தால் இவர்கள் குழந்தையை போன்று உணர்ச்சி பூர்வமானவர்கள் என்றும் சில சமயங்களில் பக்தர்களை மாயாவாத தத்துவவாதிகள் நிந்திப்பது உண்டு. ஆனால் அது உண்மையல்ல. பக்தியின் தத்துவமே சிறந்தது என்று எடுத்துரைக்க மிகச்சிறந்த அறிஞர்கள் பலர் உண்டு. பக்தன் அத்தகைய அறிஞர்களின் புத்தகங்களையோ தனது ஆன்மீக குருவையோ முறையாக பயன்படுத்தி கொள்ளாவிட்டாலும் அவன் தனது பக்தி தொண்டில் நேர்மையுடன் இருந்தால் அவனது இதயத்தினுள் வீற்றிருக்கும் கிருஷ்ணரே அவனுக்கு உதவுகிறார். எனவே கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ள நேர்மையான பக்தன் ஞானமற்றவனாக இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா பகவானே அதை உள்ளிருந்து கொடுக்கின்றார். இது வந்து எப்படி சொல்லலாம்னா, இங்கே பிரகாசானந்த சரஸ்வதியை பற்றி வந்து இங்கே பிரபுபாதர் வந்து கொடுத்துருக்காங்க. சைத்தன்ய சரித்திரத்தில் ரொம்ப விரிவாக வந்து கொடுக்கப்படுது. ஏன்னா பிரகாசானந்த சரஸ்வதி எப்படின்னா மாயாவாத சன்னியாசி. அவங்களுக்கு வந்து பல சீடர்கள் வந்து இருந்தாங்க, அவங்களை வந்து பின்பற்றுபவர்கள். ஏன்னா வந்து அவங்க என்னென்னா வந்து ஒரு சன்னியாசி அப்படின்னாக்கா வந்து இந்த வேதங்கள் எல்லாமே வந்து படிச்சுக்கணும், வேதாந்த சூத்திரம் எல்லாமே வந்து படித்து தெரிஞ்சுக்கணும், அதுதான் அவங்களுக்கு ஒரு இது. ஆனால் வந்து இவங்களுக்கு வந்து இவங்க என்னென்னா, சைத்தன்ய மகாபிரபு வந்து சன்னியாசியாக இருந்து ரொம்ப எல்லாருமாலையும் ஒரு சாதாரண ஒரு மனிதர் மாதிரி வந்து அவங்க டான்ஸ் எல்லாம் ஆடி ஹரே கிருஷ்ண கீர்த்தனம் செஞ்சு இந்த மாதிரி எல்லாமே டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்களே, ஒரு சன்னியாசி இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இந்த பிரகாசானந்த சரஸ்வதி வந்து அவங்கக்கிட்ட வந்து சொல்லும் போதும், அப்போ வந்து என்னென்னா சைத்தன்ய மகாபிரபுக்கும் பிரகாசானந்த சரஸ்வதிக்கும் வந்து அந்த உரையாடல் வந்து நடக்குது. அது ரொம்ப பெருசாக விரிவாக வந்து வருது.
அதை ஒரு சுருக்கமாக வந்து நான் சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி வந்து சொல்லும் போதும் அப்போ வந்து கேட்குறாங்க இந்த பிரகாஷானந்த சரஸ்வதி வந்து. அப்போ வந்து கேட்கும்போது நீங்கள் வந்து வேதங்கள் தானே படிக்கணும், ஒரு சன்னியாசி அதுதானே வந்து படிக்கணும். நீங்கள் வந்து என்னமோ வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டவர் மாதிரி இந்த மாதிரி நீங்கள் டான்ஸ் எல்லாம் ஆடுறீங்க, ரோட்டில் ஆடுறீங்க, நீங்கள் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் கீர்த்தனெல்லாம் வந்து செய்கிறீங்களே, எல்லா பக்தர்களையும் சேர்ந்து எப்படி கரத்தாளம் மிருதங்கம் ரொம்ப இதாக இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணுறது சரியா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்கும்போதும் அப்போ வந்து சொல்கிறாங்க சைத்தன்ய மகாபிரபு, என்னுடைய ஆன்மீக குரு வந்து எனக்கு வந்து இந்த வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிற அளவு, படித்து புரிந்து கொள்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்லை. சைத்தன்ய மகாபிரபு வந்து யார், நம்மை நோக்கி தான் வந்து சொல்கிறாங்க, பகவானுக்கு இல்லையா. ஆனால் வந்து என்னென்னா நம்மை வந்து சொல்கிறாங்க, ஏன்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் மட்டும் நீ வந்து சொல்லு போதும், வேறு எதுவுமே வந்து நீ வேண்டாம், இப்போ வந்து வேதங்கள் எல்லாம் படிக்க வேண்டாம், இது மட்டும் சொல்லு போதும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆன்மீக குரு வந்து எனக்கு சொன்னாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதல்படி நானும் ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து சொன்னேன். அது சொல்ல பிறகு என்ன ஆகுதுன்னா என்னுடைய கண்ணில் வந்து தாரை தாரையாக வந்து தண்ணி வருது, உடல் எல்லாமே நடுங்குது, குரலெல்லாம் தழுதழுக்குது, எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலை. நான் ஆன்மீக குருவிடமே வந்து போய் கேட்டேன், எனக்கு நீங்கள் என்ன மந்திரம் வந்து கொடுத்தீங்க, எனக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் போதும் ஆன்மீக குரு வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டார். ஏன்னா நீ வந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தின் ஜபிப்பதின் அந்த இலக்கை வந்து நீ அடைந்து விட்டாய், இந்த ஒரு நிலையில் இருந்து நீ வந்து எல்லாருக்குமே வந்து விநியோகம் செய்கிறதுக்கான அந்த ஒரு தகுதி வந்து உனக்கு வந்துடுச்சு அப்படின்னு வந்து என்னுடைய ஆன்மீக குரு வந்து எனக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பகவான் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, நாம் ஹரி பகுதா நிஜ சர்வ சக்தி, எல்லா சக்திகளையும் இந்த ஹரிநாமத்தில் வந்து பகவான் வைத்திருக்கிறார் இல்லை. எல்லா சாஸ்திரங்களும் வந்து எங்கே பார்த்தாலும் ஹரிநாமத்தை தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா ஹரிநாமத்தினுடைய அந்த இது வந்து எல்லா யுகத்திலையும் வந்து சிபாரிசு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் முக்கியமாக கலியுகத்தில் வந்து ஹரிநாமம் தான் வழி, வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாராலையும் வந்து சாஸ்திரம் வந்து படிப்பதற்கான நேரம் இருக்கா, புரிந்து கொள்வதற்கான நேரம் இருக்கா அப்படின்னாக்கா இல்லை. அதனால் வந்து இந்த எளிமையாக இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தின் மூலமாகவே எல்லாத்தையும் வந்து நம்ம அடைய முடியும். அதற்கான வழிமுறை வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து நம்முடைய காருண்யமாக வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அதான் நீங்கள் பிரபுபாதம் வந்து சொல்கிறாங்க இல்லையே, ஹரிநாமம் சொல்கிறதுனால நமக்கு என்ன நடக்குது, சேத்தோ தர்ப்பண மார்ஜனம், நம்முடைய இருதயத்தில் இருக்கின்ற அந்த அழுக்குகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து நீக்கப்படுது. இது இப்போ அதுதான் வந்து சொல்லப்படுது. அப்போ பகவானுடைய நாமம், ஏன்னா கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணனுடைய நாமத்திற்கும் எந்த வேறுபாடும் இல்லை. இப்போ கிருஷ்ணனுடைய நாமம் மட்டுமே வந்து நமக்கு வந்து போதுமானது. அதுதான். அப்போ வந்து சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஆன்மீக குருவை அணுகுவதற்கும் இந்த மாதிரி சில பேருக்கு எல்லாராலையும் படிக்கவும் முடியாது இல்லையா, படிப்பறிவும் வந்து இருக்காது. இப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறவர்களுக்கு இப்போ நான் பகவானுக்கு பக்தி சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லும் போதும், இப்போ அந்த அன்பு தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லும் போதும் அப்போ பகவானே உள்ளிருந்து வழிகாட்டுகிறார் இல்லையா. ஆனால் வந்து ஒரு பக்தர் அவங்களுக்கு எழுத படிக்க எல்லாமே வந்து தெரியாது, அந்த மாதிரி இருக்கிற ஒரு பக்தர் வந்து அவரிடம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆன்மீக குரு வந்து நீ தினமும் பகவத்கீதை படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அவங்க வந்து என்னென்னா, சரி என்னுடைய ஆன்மீக குரு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க தினமும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கோயிலுக்கு போய் உட்காந்து பகவத்கீதை புத்தகத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கிட்டே இருந்து தினமும் வந்து அழுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து பிராமணர்கள் எல்லாமே வந்து சிரிப்பாங்க அவங்களுக்கு பார்த்து. ஏன்னா அவங்க படிக்க தெரியாது. ஆனால் அவங்க எப்படி படிப்பாங்கன்னா, அவங்க படிக்க தெரியாதனால புத்தகத்தை தலைகீழாக வந்து வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஒரு நாளில் வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் வந்து சைத்தன்ய மகாபிரபு அந்த இடத்துக்கு வந்து வர்றாங்க. இப்போ அந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு அங்கே அந்த இடத்துக்கு வரும்போது இப்போ வந்து எல்லாருமே வந்து சிரிக்கிறத பார்த்து சரி அந்த அந்த பக்தரை வந்து கூப்பிட்டு கேட்குறாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை என்னுடைய ஆன்மீகம் எனக்கு படிக்க தெரியாது, ஆனால் வந்து என்னுடைய ஆன்மீக குரு வந்து எனக்கு வந்து இந்த பகவத்கீதையை வந்து படிக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து நான் இதில் வந்து பார்க்குறேன். இந்த பகவத்கீதையை வந்து எந்த பக்கத்தை வந்து திருப்பினாலும் பகவான் வந்து பக்தருக்காக, அர்ஜுனன் இல்லையா, தன்னுடைய பக்தனுக்காக பகவான் யார், இவ்வளோ உயர்ந்தவர் இல்லையா, எல்லா தேவர்களுக்கும் உயர்ந்தவர் இல்லையா, எல்லா ஆளுநர்களுக்கும் பகவான் தான் உயர்ந்த ஆளுநர் இல்லையா. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போதும் பகவான் வந்து ஒரு பக்தருக்காக வந்து தேரோட்டியாக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நம்ம எந்த பக்கமும் திருப்பினாலும் எனக்கு அது மட்டும்தான் கண்ணில் தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த பக்தர்களுடைய கண்ணில் இருந்து தண்ணியாக வருது. இதை பார்த்து சைத்தன்ய மகாபிரபு வந்து சொல்கிறாங்க, நீங்கள் தான் இதை பகவத்கீதை சரியாக புரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க பகவத்கீதை எழுத படிக்கவே தெரியாது,
ஆனால் பாருங்கள், ஆனால் அவங்க வந்து உண்மையிலே கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அவங்க புரிஞ்சிருக்காங்க. இந்த வேதங்களுடைய நோக்கத்தையும் வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அதுதான் வந்து சொல்லப்படுது. அப்போ உண்மையிலே பகவானுக்கு பக்தி சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி அன்புடனும் பக்தியுடனும் செய்யணும்னு சொல்லி நினைக்கும் போது பகவானே உள்ளிருந்து பகவான் வந்து வழிகாட்டுகிறார். எனவே கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ள நேர்மையான பக்தன் ஞானம் அற்றவனாக இருக்க முடியாது இல்லையா? ஏன்னா கிருஷ்ணரை வந்து நம்ம தெரிந்து கொள்ளும் போதும் தானாகவே எல்லாமே நம்ம வந்து அறிந்து கொள்ள முடியும். அவன் பூரண கிருஷ்ண உணர்வுடன் பக்தி தொண்டில் செயலாற்ற வேண்டும். இதுவே அவனுக்கு தேவையான தகுதி. அதுதான், இது மட்டுமே போதும் இல்லையா? இதே பாருங்கள், துருவ மகாராஜா 5 வயது சிறுவன் இல்லையா? இப்போ வந்து கிருஷ்ணரை வந்து பகவானை நேருக்கு நேராக தரிசனம் செய்யும்போது ஒரு 5 வயது சிறுவனுக்கு வந்து எப்படி வந்து பகவானை வந்து புகழ்வத முடியும்? ஏதாவது ஸ்லோகங்கள் வந்து தெரியுமா? சமஸ்கிருதம் படிச்சிருக்காங்களா? இல்லை. ஆனால் பகவான் வந்து அவருடைய தலையில் சங்கு வைத்த உடனே பிரார்த்தனை வந்து செய்கிறாங்க. அதுதான், ஏன்னா பகவானுடைய கருணையின் மூலமாக எல்லாமே வந்து செய்ய முடியும். இதே பிரகலாத் மகாராஜா இல்லையா? பகவானுக்கு பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பகவான் தன்னுடைய கையை வைத்து பிரகலாத் மகாராஜா தலையில் வைத்து ஆசீர்வாதம் செய்கிறார். அப்போ பிரகலாத் மகாராஜா வந்து பகவானை வந்து புகழ்கிறார். இப்போ பகவானை வந்து நம்ம புகழணும் அப்படின்னாக்கா பகவானுடைய கருணை இருந்தால் தான் பகவானை வந்து புகழ முடியும். பகவான் அனுமதி கொடுக்கணும். நம்ம வந்து தனியாக எதுவுமே வந்து செய்ய முடியாது. பௌதிகமான விஷயங்களுக்கே வந்து நமக்கு வந்து என்னென்னா நமக்கு தனியாக செய்கிறதுக்கு எந்த கெப்பாசிட்டியும் இல்லை. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா நான் தான் எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப வந்து விரிவாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு புலன்களுக்கும் வந்து ஒவ்வொரு தேவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்காமா. சில நேரம் பாருங்கள், ஒரு சில புலன்கள் நமக்கு வந்து இயங்காமல் வந்து போகுது, சில பேருக்கு இயங்காமல் கூட இருந்து இருக்குது இல்லையா? இப்போ அந்த தேவர்கள் வந்து அதுக்கு வந்து உதவலை. அதான் வந்து சொல்லப்படுது. நம்ம மூச்சு விடணும்னா அஸ்வினி குமாரர்கள் வந்து இது அதிபதியாக வந்து இருக்காங்களாமா. இப்போ நம்ம சாப்பிடணும், அதுக்கும் ஒரு அதிபதி வந்து இருக்காங்க. நம்ம வந்து கையை தூக்கி அசைக்கணும், அதுக்கும் ஒரு அதிபதி இருக்காங்க. நம்ம கண் வந்து திறந்து பார்க்குறோம், பார்வை வந்து நமக்கு கிடைக்குது, அதுக்கும் ஒரு அதிபதி வந்து இருக்காங்க. நம்ம கேட்கணும், அதுக்கும் ஒரு தேவர் வந்து இருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி அப்போ நம்ம சாப்பிட்றோம், அது செரிமானம் ஆறதுக்கும் ஒரு தேவர் வந்து இருக்காங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு வந்து வெளியே போகணும் இல்லையா? அதுக்கும் ஒரு தேவருடைய கட்டுப்பாட்டு இருக்காமா. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒவ்வொரு தேவர்கள் வந்து நம்மளுடைய ஒவ்வொரு பாகங்களை வந்து கட்டுப்படுத்துகிறார் இல்லையா? நம்ம திடீர்னு நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வருது, அதெல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ அதான் வந்து சொல்லப்படுது இது. அப்போ வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்து சாஸ்திரத்தில் வந்து இதில் ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் வந்து விரிவாக வந்து விளக்கப்பட்டிருக்கு. அப்போ பௌதிகமான ஒரு விஷயத்திற்கே நமக்கு தனியாக செய்யக்கூடிய எந்த கெப்பாசிட்டியும் கிடையாது. ஆன்மீகமான விஷயங்கள் வந்து நமக்கு தனியாகவும் செய்ய முடியாது. அப்போ வந்து என்னென்னா ஒரே தகுதி என்னென்னு பகவானுக்கு நான் சேவை செய்ய வேண்டும் இல்லையா? ஒரு பக்தர் வந்து மூத்த பக்தர் அவங்க வந்து சொல்கிறாங்க, சரணாகதினா என்ன அப்படின்னு சொல்லி அதற்குரிய விளக்கம், என்னால் எதுவுமே தனியாக செய்ய முடியாது, எல்லாமே கிருஷ்ணர் தான் வந்து என்னுடைய தேவைகளுக்காக வந்து கிருஷ்ணர் தான் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி யார் ஒருவர் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க சரணாகதி அடைந்தவர். அவங்களுடைய அனுபவம் இல்லையா வந்து சொல்கிறாங்க. இப்போ சரணாகதி வந்து அந்த மாதிரி, ஏன்னா ஒரு சிறு குழந்தை இல்லையா முழுமையாக எப்படி தன்னுடைய அம்மாவை தான் வந்து சார்ந்திருக்கும் இல்லையா? எதுவுமே அந்த குழந்தைக்கு வந்து தெரியாது. இப்போ அந்த மாதிரி ஒரு மனநிலையில் வந்து நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து சார்ந்திருக்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா வளர வளர நமக்கு என்ன ஆகுது, அந்த அகங்காரத்தினால் என்னால் வந்து முடியும், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மனநிலையின் மூலமாக என்ன ஆகுதாமா நம்ம வந்து தனியாக நான் செய்ய முடியும் அப்படின்னு அந்த ஒரு நிலையிட்டு நம்ம பகவானை வந்து நம்ம மறந்துடுறோம். இதுதான் நமக்கு நடக்குது. ஆனால் தூய பக்தர் வந்து என்ன ஆகும்னா எனக்கு எதுவுமே வந்து இல்லை, நான் முழுமையாக கிருஷ்ணரை சார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலையிலேருந்து அவங்க முழுமையாக பகவானை வந்து சார்ந்து இருப்பார். அதுதான் பூரண சரணாகதி. இப்போ அந்த ஒரு குழந்தை இல்லையா, ஒரு எப்படி உதாரணம் வந்து சொல்லுவாங்கன்னா, ஒரு மேலே மொட்டை மாடியில் நின்று கீழே இருந்து அப்பா வந்து கூப்பிட்றாங்க அப்படின்னாக்கா என்ன ஆகும், எதுவுமே யோசிக்காது, குதிச்சிரும் இல்லையா? இதே வந்து கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த ஒரு பையன் வந்து வளர்ந்த பிறகு அப்பா வந்து நீ குதி நான் பிடிக்கிறேன் அப்படின்னாக்கா வந்து குதிக்குமா? குதிக்காது இல்லையா? ஏன்னா பயம், அப்பா வந்து பிடிப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த சிறு குழந்தைக்கு பூரண நம்பிக்கை இருக்கும், பகவான் என்னை காப்பாற்றுவார், சரி அப்பா வந்து என்னை வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதே மாதிரி தான் நம்ம அந்த ஒரு மனநிலையிலிருந்து நம்ம வந்து பகவானை வந்து வழிபட வேண்டும். அப்போ வந்து பகவான் வந்து நமக்கு முழு பாதுகாப்பு அளிப்பார் அப்படின்னு சொல்லி வந்து அதுதான் அவங்க தான் தூய பக்தர் அப்படின்னு சொல்லி வந்து
சொல்லப்படுது. இப்போ இதே வந்து சில பிரபுபாதர்கிட்டையும் வந்து இந்த பத்திரிகையாளர்கள்லாம் வந்து கேள்விகள் கேட்பாங்க இல்லையா, நான் அவங்க திருவி கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்க கேட்கும்போது அப்போ வந்து பிரபுபாதர்கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து நிறைய பக்தர்கள் வந்து இருக்காங்க, இயக்கம் வந்து நடத்துகிறீங்க, நீங்கள் வேலைக்கு எல்லாமே போகலை, நீங்கள் வந்து இது எல்லாமே வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போதும் பகவானுடைய கருணை. பிரபுபாதர் சொன்னது வந்து அந்த பத்திரிகையாளர்களுக்கு புரியலை, நமக்கே புரியாது இல்லையா. ஆனால் தூய பக்தர்கள் முழுமையாக வந்து பகவானை வந்து சார்ந்து இருக்கும்போதும் அவர்களுடைய பொறுப்பை பகவானே ஏற்றுக்கொள்கிறார். அவர்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து பகவானே வழங்குகிறார். இது நம்மளால் புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கடினம். நம்ம அந்த நிலைக்கு போனால் தான் தெரியும். இப்போ அந்த மாதிரி சில பிரபுபாதர் இல்லையா, எப்படி வெறும் 40 ரூபா மட்டும் கையில் வந்து பணம் வந்து எடுத்துக்கொண்டு ஆன்மீக குருவிடமும் ஹரிநாமத்தின் மேலும் உள்ள நம்பிக்கை, இவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கை, அந்த ஒரு நிலையில் இருந்தும் வந்து சில பிரபுபாதர் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே போய் எந்த பக்கம் போகணும்னு தெரியாது, யாரை சந்திக்கணும்னு தெரியாது, எங்கே தங்கணும்னு தெரியாது, எங்கே சாப்பிடணும்னு தெரியாது இல்லையானா பகவான் வந்து என்னை வந்து இங்கே அழைத்து வந்திருக்கிறார் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி புரிந்து இப்போ அதுக்கப்புறம் தான் இந்த இயக்கத்தையே வந்து அவர் வந்து கொண்டு வருகிறார் இல்லையா. இப்போ அதுதான் வந்து நடந்தது. ஆனால் பகவான் மேலே அந்த முழு நம்பிக்கை. இப்போ தூய பக்தருக்கு அந்த மாதிரி ஒரு சரணாகதி நம்மளால் வந்து அது வந்து முடியாது. நம்ம வந்து என்னென்ன சில நேரம் வந்து நமக்கு என்னாகும், ஒரு டவுட் வந்துடும், உண்மையிலே இது நடக்குமா இல்லையா. அதனால நம்ம வந்து பூரண சரணாகதி அடையாததுனால நம்மளால் வந்து புரிந்து கொள்ள முடியலை. ஓகே, பகுத்தறிவு இன்றி தூய ஞானத்தை பெற முடியாது என்று மாயாவாத தத்துவவாதிகள் எண்ணுகின்றனர். அவர்களுக்காகவே பரமபுருஷர் இந்த பதிலை அளிக்கின்றார். தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருப்பவர்கள் போதிய கல்வி அல்லது வேத கொள்கைகளில் போதிய ஞானம் இல்லாதவர்களாக இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளபடி முழுமுதற் கடவுளே அவர்களுக்கு உதவி செய்கிறார் இல்லையா. என்ன சில பேர் வந்து சொல்லுவாங்க, வந்து படித்தாதான் வந்து இது இல்லை இல்லையா, அதுதான் சொல்லப்படுது. இங்கே எந்த தகுதியும் இல்லை. தகுதி என்னென்னா ஒன்றே ஒன்று, நான் வந்து கிருஷ்ணரை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த தீவிர ஆர்வம் தான் தகுதி. ஸ்ரீமத் பாகவதத்திலே நிறைய இடத்துல திரும்பவும் சொல்லப்படுது, பகவானை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த தீவிரமான ஆர்வம் மட்டுமே வந்து நம்ம வந்து பகவானிடம் போகிறதற்கான தேவையான எல்லா ஏற்பாடும் நமக்கு வந்து கிடைக்கும். அதுதான் இப்போ அனுமானத்தின் மூலம் பரம உண்மையினை பூரண உண்மையினை பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்வதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை என்று அர்ஜுனனுக்கு கூறுகின்றார் இல்லையா. நாமளே படித்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, கற்பனை செய்து புரிஞ்சுக்கலாம், கண்டிப்பாக முடியாத காரியம். அப்போ ஏனெனில் பரம உண்மை மிக உன்னதமானவர். உன்னதமானவர் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். பகவான் மாயையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது, நாம் மாயையில் கட்டுப்பாட்டில் இருக்கின்றோம் இல்லையா. பகவான் மாயையுடைய கட்டுப்பாட்டில் வருவதே இல்லை. அதுதான் வந்து சொல்லப்படுது, பகவான் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், நம்ம முக்குணங்களுடைய பிடியில் நாம் இருக்கின்றோம். இப்போ அதனால் வந்து மாயையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது பகவானை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம வந்து பகவானை வந்து தனித்து வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சதுனால தான் நம்ம மாயையுடைய கட்டுப்பாட்டில் வந்து வந்திருக்கோம். இப்போ பகவானை மறந்தால் தான் நாம் வந்து அனுபவிக்க முடியும். அப்போ பகவானுடைய மறந்த நிலையில் வந்து இருக்கும்போதும் நம்மளால் பகவானை புரிந்து கொள்ள முடியாது இல்லையா. நம்ம திரும்பி பகவானிடம் வந்து வரணும் அப்படின்னு சொல்லும் போதும் பகவானிடம் வந்து பூரண சரணாகதி அடையும் போது தான் மாயையில் பிடியிலிருந்து நாம் வெளியே வரும்போது தான் நம்ம பகவானை புரிந்து கொள்ள முடியும். அதான் வந்து இங்கே சொல்லப்படுது, பகவான் எப்படின்னா பரம உண்மை, மிக பரம உண்மைன்னா கிருஷ்ணர் தான். இப்போ கிருஷ்ணர் தான் வந்து இப்போ அவர் எப்படிப்பட்டவர், உன்னதமானவர், முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவர், முக்குணங்களை கடந்தவர். வெறுமனே மனதால் முயல்வதன் மூலம் அவரை புரிந்து கொள்வதோ அடைவதோ சாத்தியமல்ல. இல்லை சில பிரபுபாதர் வந்து இந்த சதுஸ்லோகி பாகவதத்தில் அதில் வந்து ரொம்ப அழகாக வந்து அந்த ஒரு விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. அது உபனிஷதத்தில் வந்து கொடுக்கப்பட்ட விளக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அது அந்த மேற்கோள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படின்னா இப்போ வந்து சூரிய ஒளி இல்லையா, சூரிய ஒளி வந்தால் தான் சூரியனை சூரிய ஒளி வந்தால் தான் சூரியனையும் பார்க்க முடியும், நம்மையே நாம் பார்க்க முடியும் இல்லையா. ஆனால் இதே வந்து நம்ம வந்து பார்க்குறோம், நம்ம மூலமாக வந்து ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து நாம் வந்து படைக்கிறோம் இல்லையா, ஒரு ஜடப்பொருள். நம்ம வந்து சூரியன் இல்லாத நேரத்தில் ஜடப்பொருள் நம்ம வந்து வெளிச்சத்திற்காக இந்த லைட் எல்லாமே வந்து போடுறோம் இல்லையா. நாம் வந்து இதில் வந்து படைச்சிருக்கோம். அப்போ நாமளே வந்து ஒரு அறியாமையில் இருந்தால் வந்து இருக்கின்றோம். ஆனால் இந்த ஜடப்பொருளே வந்து இருக்குது, இந்த லைட் இருக்குது. ஆனால் இந்த லைட் வெளிச்சத்தின் மூலமாக நம்ம சூரியனை பார்க்க முடியாது இல்லையா.
இப்போ அதே மாதிரி தான் நாம் அதே மாதிரி இந்த அறியாமையின் இருளில் தான் நம்ம இருக்கின்றோம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பார்க்க முடியாது. சூரிய ஒளி வந்தால் தான் சூரியனையும் பார்க்க முடியும், நம்மையும் பார்க்க முடியும். அதே மாதிரி தான் பகவான் எப்போது தம்மை வெளிப்படுத்துகிறாரோ அப்போது தான் நம்மையும் பார்க்க முடியும், பகவானையும் பார்க்க முடியும். இப்போ அந்த பகவானுடைய கருணைக்காக நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதுதான் அந்த பிரார்த்தனைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. பகவானுடைய கருணையை நாம் முழுமையாக சார்ந்து இருக்க வேண்டும். பகவானே இதில் வரும் ஈஷா உபனிஷதத்தில், பகவானே உங்களுடைய பிரம்ம ஜோதியை நீங்கள் விளக்கி நீங்கள் உங்களுடைய உருவத்தை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர் அதில் பிரார்த்தனைகள் வருது. அந்த மாதிரி வருது ஈஷா உபனிஷதத்தில். அப்போ பகவானிடம் நம்ம தீவிரமாக அந்த பணிவான மனப்பான்மையோடு நம்ம பகவானுக்கு நான் அந்த மனநிலை தான் பகவானை கவரும். அதன் மூலமாக நம்ம பிரார்த்தனை செய்யும் போதும் பகவானே நம்மை வெளிப்படுத்துவார். அதுதான் இங்கே சொல்லப்படுது. வெறுமனே மனதால் முயல்வதன் மூலம் அவரை புரிந்து கொள்வதோ அடைவதோ சாத்தியமல்ல. கோடிக்கணக்கான வருடங்கள் மனிதன் கற்பனை செய்து கொண்டே போகலாம். ஆனால் பக்தனாக இல்லாவிடில், பரம உண்மையை நேசிப்பவனாக இல்லாவிடில், கிருஷ்ணர் அல்லது பரம உண்மையை அவனால் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது இல்லையா? பகவானை புரிந்து கொள்வதற்கான ஒரு தகுதி என்ன அப்படின்னாக்கா, பகவானோட உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். அதான் வெளிப்படையாக ஆரம்பத்தில் செய்யலாம், ஆனால் அது தொடராது, அது தொடரவும் முடியாது. பகவானிடம் யார் ஒருவர் உறவை வளர்த்து கொள்கிறாரோ அவரால் மட்டும்தான் பகவானை அந்த பரம உண்மையை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா பகவான் தம்மை வெளிப்படுத்த மாட்டார். ஏன்னா பகவான் எப்படின்னா ரச வல்லுனர். மூத்த பக்தர் ரொம்ப அழகான அந்த விளக்கம் கொடுத்தாங்க. ஏன்னா பகவான் எப்படின்னா ஜட இயற்கையை பார்க்கிறார், அவ்வளோதான். பகவானுக்கு ஜட பொருட்கள் தேவையில்லை. அதான் சொல்லப்படுது. அதில் பகவான் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அன்புடனும் பக்தியுடனும் எனக்கு அணைக்கும் போது நான் அதை ஏற்கிறேன். பகவான் சுவைப்பது அன்பு தான். நம்ம இங்கே வைக்கிறோம் இல்லையா, எல்லாமே ஜட பொருள் தான் வைக்கிறோம், எல்லாமே பஞ்சபூதங்களால் தான் ஆனது இல்லையா. அது பகவானுக்கு தேவையில்லை. பகவான் எப்படின்னா உன்னதமானவர், இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். இதே பிரம்மதேவருக்கும் உபதேசம் செய்யும் போதும், இந்த சதுஸ்லோக்கிய பாகவதத்திலையும் சொல்லும் போதும், இந்த படைப்பிற்கு முன் நான் மட்டும்தான் இருந்தேன், எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகும் நான் மட்டும்தான் இருப்பேன். இது இந்த படைப்பிற்கு முன் நான் மட்டும் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஜட உலகமும் இல்லை, இந்த படைப்பும் இல்லை, இந்த ஜட இயற்கையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா நம்ம இங்கே அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்ததால் இந்த உடலுக்கு தான் இது எல்லாமே தேவை. ஆத்மாவுக்கு நாம ஜீவாத்மாவுக்கே இது எல்லாமே தேவையில்லாத போது பகவானுக்கு எப்படி தேவைப்படும் இல்லையா? அப்போ பகவான் எப்படின்னா ரச வல்லுனர், ரசத்தை மட்டுமே சுவைப்பவர், அன்பை மட்டுமே சுவைப்பவர். அதான் இங்கே சொல்லப்படுது. பௌதிகமான அந்த உயர்ந்த தகுதி எதுவுமே தேவையில்லை பகவானை அணுகுவதற்கு. பகவானை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த அன்பினால் மட்டும்தான் பகவானை புரிந்து கொள்ள முடியும். அதான் இங்கே சொல்லப்படுது. எவ்வளவு மனக்கற்பனை கோடான கோடி வருடங்களாக செஞ்சுக்கிட்டே போனாலும் பகவானை புரிந்து கொள்ள முடியாது. பகவானை ஒன்றே ஒன்று பக்தி தொண்டால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். பகவானிடம் எந்த ஒரு பக்தர் உறவை வளர்த்து கொண்டு இருக்கிறாரோ அவரால் மட்டும்தான் பகவானையும் புரிந்து கொள்ள முடியும். இப்போ பக்தி தொண்டினால் மட்டுமே பரம உண்மையான கிருஷ்ணர் திருப்தியுற்று அவரது அச்சிந்திய சக்தியின் மூலம் தூய பக்தனின் இதயத்தில் தம்மை வெளிப்படுத்துகிறார். அதுதான் நான் அந்த அந்த தருணத்திற்காக நம்ம காத்திருக்க வேண்டும். அதான் பிரபுபாதர் எழுதுவாங்க. நாரத முனிவர் அவங்களுடைய முந்தைய வாழ்க்கை அதை பற்றி ஸ்ரீ வியாசதேவருக்கு சொல்லும் போது அதில் பொருளுரையில் பிரபுபாதர் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்காங்க. இப்போ பகவானுக்கு நம்ம பகவான் எப்படின்னா, இப்போ சூரியன் எனக்கு இப்போ சூரியன் வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சா சூரியன் வந்துடுமா? வராது. அது அந்த சுழற்சியில் அந்த எந்த ஒரு நேரத்தில் உதிக்கணுமோ அந்த நேரத்தில் சரியாக உதிக்கும், அந்த நேரத்தில் மறையும். இப்போ எனக்கு சூரியன் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவு இது பண்ணாலும், வற்புறுத்தினாலும், எவ்வளவு பிடிவாதம் பண்ணாலும் சூரியன் வராது இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் நம்முடைய பக்தி சேவை அதன் மூலமாக பகவான் திருப்தியுற்று பகவானே எப்போது பகவான் தம்மை வெளிப்படுத்துகிறாரோ அப்போது நம்மை பகவானை காண முடியும். அதான் இங்கே சிறப்பு. நம்ம பக்தி தொண்டினால் இதே பிரம்மதேவரையும் அதே தான் சொல்கிறாங்க. உன்னுடைய பக்தி தொண்டு சேவையினால் நான் திருப்தியுற்றேன், திருப்தி அடைந்தேன் அப்படின்னு சொல்லி பகவான் அங்கே சொல்கிறாங்க. அப்போ திருப்தி அடைந்து தான் பிரம்மதேவருக்கே பகவான் காட்சி கொடுக்கிறார். இது இப்போ அந்த ஒரு நிலை. அதான் எந்த மாதிரி செய்ய வேண்டும், அதான் இங்கே சொல்லப்பட்ட அச்சிந்திய சக்தியின் மூலமாக நம்முடைய புரிதலுக்கு அப்பாற்பட்ட அந்த சக்தி.
அப்போ அதன் மூலமாக பகவான் தூய பக்தனின் இதயத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார். இதே பில்வமங்கல் தாக்கூர் வந்து பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னுடைய புலன்கள் தான் என்னுடைய பகவானிடம் வந்து என்னை பிரிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க இந்த கண்களை வந்து ஊசியால் வந்து குத்திக்குவாங்க. கண்ணே வந்து போயிடும், பார்வையே போயிடும், கண்ணில் அப்படியே ரத்தமாக வரும். ஆனால் இப்போ கண் பார்வை இழந்தும் அவங்க வந்து பகவானை வந்து ஒரு நாள் வந்து தரிசிப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் வந்து எப்படி வந்து கிருஷ்ணா உங்களை வந்து நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா வந்து பகவானை வந்து நம்ம பார்ப்பது வந்து பிரேமை என்னும் கண்களினால் தான், இந்த பௌதிக கண்களால் பார்க்க முடியாது. ஏன்னா அர்ஜுனனுக்கு வந்து பார்த்தோம்னா விஸ்வரூபம் வந்து காட்டும் போதும் அதில் வந்து நான் உனக்கு விசேஷ பார்வை கொடுக்கிறேன்னு சொன்னாங்க. இந்த விஸ்வரூபத்தை பார்ப்பதற்கே அர்ஜுனனுக்கு பகவான் விசேஷ பார்வை வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா பகவானுடைய நண்பனாக இருக்கிறார், அவராலேயும் வந்து பார்க்க முடியலை இல்லையா? அப்போ வந்து பார்த்தோம்னா இதிலேருந்து தெரியுது நமக்கு ஜட புலன்களால் பகவானை புரிந்து கொள்ள முடியாது. அப்போ பிரேமை என்னும் அந்த கண்களால், யார் ஒருவர் வந்து கண்கள் வந்து பிரேமை என்னும் மையினால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறதோ அவர்களால் தான் பார்க்க முடியும். இது பிரம்மசம்ஹிதையிலிருந்து பிரம்மதேவர் வந்து சொல்கிறாங்க. பிரேமாஞ்சன சிரித்த பக்தி விலோச்சனேன சந்தசதவி ஹிருதயேஷு விலோகயந்தி எம் ஷியாம சிந்தனம் அச்சிந்தி குணஸ்வரூபம் கோவிந்த மாதி புருஷம் தமகம் பஜாமி அப்படின்னு சொல்லி. இப்போ யாரோருடைய கண்கள் வந்து பிரேமை என்னும் மையினால் வந்து அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறதோ அவர்கள் வந்து பகவான் சாக்ஷாத் பகவான் ஷியாமசுந்தர ரூபத்தை என்றுமே தரிசிக்கின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுதான் வழி பக்தனை பகவானை வந்து பார்ப்பது. அப்போ வந்து தூய பக்தர் சதா சர்வ காலமும் கிருஷ்ணரை தன் இதயத்தில் தாங்கியுள்ளான். சூரியனை போன்றவரான கிருஷ்ணர் இருப்பதால் அறியாமை என்னும் இருள் உடனடியாக அகற்றப்படுகிறது. தூய பக்தனுக்கு கிருஷ்ணரால் அளிக்கப்படும் விசேஷ கருணை இதுவே இல்லையா? முக்குணங்களுடைய தாக்கமே வந்து அங்கே இல்லை. ஏன்னா மாயை இருக்கும்போது அங்கே இருள் சூழ்ந்து இருக்கும். இப்போ சூரியன் இருக்கும்போது இருளுக்கு அங்கே இடமில்லை. அதே மாதிரி தான் கிருஷ்ணர் எங்கே வந்து இங்கே இருக்கிறாரோ அங்கே அறியாமைக்கே இடமில்லை. அதுதான் இப்போ நம்முடைய மனம் வந்து எப்படின்னா அறியாமையின் இருளில் மூழ்கப்பட்டு இருக்கிறது. இப்போ இதிலிருந்து நம்ம வந்து வெளியே வருவதற்கான அந்த ஒளி வந்து என்னென்னா இப்போ பகவானுடைய இந்த நாமத்தை வந்து சொல்வது தான். இந்த கலியுகத்தினுடைய சாத்தியம் வந்து இது மட்டும்தான் வந்து சொல்லப்படுகிறது. அப்போ எந்த அளவுக்கு பகவானை பற்றிய லீலைகள் வந்து கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதான் எந்த மனநிலையில் இருந்து செய்ய வேண்டும் அதான் வந்து இங்கே பிரபுபாதர் வந்து விளக்குறாங்க. பல கோடி பிறவிகளாக ஜடத்துடன் தொடர்பு கொண்டதன் களங்கத்தினால் ஒருவனுடைய இதயம் ஜடத்தன்மை என்னும் தூசியினால் எப்போதும் கவரப்பட்டுள்ளது இல்லையா? நம்ம வந்து என்ன ஆகுதுன்னா பற்பல பிறவிகளாக நான் தான் இந்த உடல், நான் உடல், இது என்னை சார்ந்தது எல்லாமே வந்து என்னுடையது, நான் எனது அப்படின்னு சொல்லி பற்பல பிறவிகளாக இதே நம்ம நினச்சி ஜட செயல்கள் தான் நம்முடைய மனதில் வந்து மூழ்கி இருக்கு. அதை வந்து இங்கே பிரபுபாதர் எழுதுகிறாங்க. பல கோடி பிறவிகளாக ஜடத்துடன் தொடர்பு கொண்டதன் களங்கத்தினால் ஒருவனுடைய இதயம் ஜடத்தன்மை என்னும் தூசியினால் எப்போதும் கலங்கப்பட்டுள்ளது. ஆனால் அவன் பக்தி தொண்டில் ஈடுபட்டு இடையராத ஹரே கிருஷ்ண ஜபம் செய்யும்போது அந்த தூசியினை விரைவில் தூய்மைப்படுத்தி தூய ஞானத்தின் தளத்திற்கு உயர்வு பெறுகின்றான். இதுதான் வந்து சொல்லப்படுது. நான் ஒரு நாள் மகாராஜ் வந்து இதில் உபன்யாசம் வந்து கொடுக்கும்போது எப்படி சொன்னாங்கன்னா, இந்த சேத்துர்தர்ப்பண மார்ஜனம் இதுக்கு வந்து விளக்கம் வந்து கொடுக்கும்போதும் நான் பற்பல பிறவிகளாக இல்லை 84 லட்சம் வகையான உயிரினங்கள் எல்லாமே வந்து கடந்து வந்துட்டோம். அப்போ வந்து இந்த மனித பிறவி நிறைய தூசி எல்லாமே வந்து போயிடுச்சு. இப்போ தினமும் நம்ம 16 மாலை வந்து தவம் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தூசியை வந்து நம்ம அழிக்கிறோம். இது நான் வந்து எப்படி உதாரணம் வந்து கொடுத்தாங்கன்னா, இப்போ ஒரு ரூம் இருக்குது, அவங்க டெம்பிள் ஹால் வச்சு வந்து உதாரணம் சொன்னாங்க. அதில் வந்து கொஞ்சம் தூசி இருந்தால் என்னாகும், லைட்டாக தொடச்சா போயிடும் இல்லையா? இதே வந்து 2-3 வருடங்களாக நம்ம வந்து எதுவுமே வந்து க்ளீன் பண்ணலை அப்படின்னு சொல்லும்போது என்னாகும், தூசி ரொம்ப வந்து படிஞ்சிருக்கும். அது வந்து திரும்ப 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 ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம தேய்க்க என்னாகும், நல்லா க்ளீன் பண்ணும்போது நல்லா சுத்தமாயிடும். இப்போ அதே மாதிரி தான் வந்து நம்ம பற்பல பிறவிகள் தூசி எல்லாமே வந்து கடந்து மனித பிறவிக்கு வந்துட்டோம் இல்லையா? இப்போ இந்த பிறவியில் நம்ம தினமும் பகவானுடைய நாமத்தை 16 மாலைகள் வந்து நம்ம அந்த ஜபம் செய்யும்போது அந்த தூசி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு வந்து அழிக்கப்படுது. இப்போ வந்து ஒரு கட்டத்தில் முழுமையாக தூய்மையை அடையும் போது நமக்கு என்ன ஆகும்னா பகவானுக்கு வந்து பார்க்க முடியும். இந்த ஸ்ரீமத் பாகவதத்துலேயும் அழகான ஒரு விளக்கம் வந்து இருக்குது. எப்படின்னா, நான் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் பகவான் பரமாத்மாவாக இருக்காங்களே இல்லையா, ஏன் நம்மளால் பார்க்க முடியலை இல்லையா? ஏன் வந்து இத்தனையோ எந்த உடல் எடுத்தாலும் 84 லட்சம் உயிரினங்கள் நம்ம வந்து எங்கே போனாலும் பகவான் நம்ம கூடயே வந்து வர்றாங்க. ஆனால் நம்ம கூடயே வந்து இருக்காங்க, ஆனால் நம்மளால் பார்க்க முடியலை ஏன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதம் அழகான ஒரு விளக்கம். என்னென்னா, இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப நெருப்பு தூரத்துலேருந்து பார்க்குறோம், ரொம்ப பெரிய புகை மண்டலம் வந்து நமக்கு தெரியுது. அப்போ வந்து அதை வந்து நம்ம என்ன நினைப்போம்,
இங்கே கண்டிப்பாக ஒரு நெருப்பு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா புகை மண்டலம் வைத்து நம்ம தெரிந்து கொள்ள முடியுது அங்கே நெருப்பு எரியுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆனால் அந்த நெருப்பு நமக்கு தெரியல. ஏன்னா அந்த நெருப்பு புகையை வந்து சூழ்ந்து இருக்குது. அந்த புகையை விலகும் போது மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும் அது வந்து அந்த புகை மண்டலம் வந்து நெருப்பை வந்து மறைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ அதே மாதிரி தான் இந்த அறியாமை என்னும் இருள் வந்து நமக்கு அந்த எப்படி புகை மாதிரி அதை முழுக்க வந்து நமக்கு மறைத்திருக்கு. அதை நம்ம விளக்கும் போது உண்மையிலே பகவானை வந்து பார்க்க முடியும். அதே தான் துருவ மகாராஜா வந்து செய்தார். அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லா புலன்களையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வெளிப்படையாக தான் பார்க்குறோம் இல்லையா, வெளியே தான் வந்து பார்க்குறோம். ஆனால் இந்த எல்லா புலன்களையும் கட்டுப்படுத்தி நம்ம உள்நோக்கி பார்க்கும்போது பகவான் தன்னுடைய இருதயத்தில் இருக்கின்ற பரமாத்மாவையே வந்து துருவ மகாராஜா பார்க்கிறார். அவர் வந்து என்னென்னா எல்லா புலன்களையும் கட்டுப்படுத்தியதனால் வந்து என்னாச்சுன்னா அது அஷ்டாங்க யோகம் ரொம்ப கடினம். நமக்கு இந்த கலியுகத்தில் வந்து சாத்தியமே கிடையாது, முடியாது. அந்த அஷ்டாங்க யோகமே ரொம்ப கடினம் தான். இதை வந்து நாரத முனிவரும் பயிற்சி செய்தார். இப்போ இது வந்து என்ன ஆகுது, இந்த மாதிரி வந்து எல்லா புலன்களையும் வந்து அவங்க கட்டுப்படுத்தும் போதும் தேவலோகத்தில் கூட அவங்க தேவர்களுக்கு மூச்சு விட முடியலையாமா, எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடிந்தது. அப்போ அதனால் உள்நோக்கி பார்வையை வந்து செலுத்தும் போது தன்னுடைய இருதயத்தில் இருக்கின்ற பரமாத்மாவுடைய அழகை வந்து தரிசனம் செய்கிறார் துருவ மகாராஜா. இதெல்லாமே வந்து சாத்தியம். ஏன்னா வந்து நம்முடைய புலன்கள் எப்போவுமே வெளியே தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா. கண் வந்து எதையோ பார்க்குது, காது எதையோ கேட்குது இல்லையா, எதையோ வந்து நுகருது, எதையோ வந்து சாப்பிட்றோம், மனம் வந்து எதையோ நினைக்குது. இதே மாதிரி தான் வந்து ஜடத்திலேயே முழுமையாக ஆழ்ந்து இருக்கின்றோம். ஆனால் வந்து இந்த எல்லா புலன்களையும் வந்து நம்ம கட்டுப்படுத்தி எதையுமே வந்து பௌதிகமாக வந்து இல்லாமல் நம்ம வந்து உள்நோக்கி வந்து நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா நம்ம பகவானை வந்து பார்க்க முடியும். அதுதான் வந்து இங்கே சொல்லப்படுது. இது இப்போ இதே வந்து பகவத்கீதையிலே வந்து சொல்லப்படும். ஒரு பௌதிகவாதிக்கு வந்து இன்பம் வந்து எங்கேன்னா வெளியே தான் வந்து தேடுவாங்க. ஏன்னா இங்கே இன்பமே கிடையாது. ஆனால் வந்து ஒரு ஆன்மீகவாதியோட இன்பம் என்னென்னா தனக்குள்ளேயே இன்பம் அனுபவிப்பவன். இன்னும் நம்முடைய இன்பம் வந்து பகவானிடம் தான் வந்து இருக்குது இல்லையா. போன வாரம் வந்து நான் கடைசியில் வந்து சொன்னேன் இல்லையா, நாம் வந்து இங்கே இன்பம் தேடுறோம், ஆனால் இங்கே இன்பம் இல்லை, இல்லாத இடத்துல தேடிட்டுருக்கோம். ஆனால் இன்பம் எங்கே இருக்கா அப்படின்னாக்கா பகவானிடம் தான் இருக்குது. பகவான் எல்லாமே நமக்கு கொடுத்துட்டாங்க, ஆனால் ஆனந்தம் வந்து கொடுக்கல. ஏன்னா பகவான் தான் சச்சிதானந்த ரூபம், ஆனந்தம் பகவானிடம் வந்து இருக்குது.